ஒரு பழைய கிழவரும் ஒரு புதிய உலகமும். ஆதவன் எழுதிய சிறுகதை. டர் என்று கனவேகமாக சீறி பாய்ந்து வரும் மோட்டார் சைக்கிளின் ஓசை, தரையின் அதிர்வு. நாகராஜன் பதற்றத்துடன் அவசரமாக நடைபாதை மீது தாவி ஏறினார். ஆம், அதே இளைஞன்தான். மோட்டார் சைக்கிள் செயலற்று போக வைக்கும் மூர்க்கமான ஓசையை உமிழ்ந்தவாறு அவரை அடித்து தள்ளிவிடும் போல, சின்னாபின்னமாக்கிவிடும் போல தோன்றியது. ஒரே கணம்தான். அதோ அவனும் அவனுடைய வாகனமும் தூரத்தில் சென்று மறைந்துவிட்டன. அவருக்கு படபடப்பு அடங்குவதற்கு சில வினாடிகள் பிடித்தன. அவர் மனத்தில் அந்த இளைஞன்பால் மீண்டும் வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டது. அவன் வேண்டுமென்றேதான் இப்படி செய்கிறான் என்பதை இந்த கணம் மறுபடியும் ருசுப்படுத்தி இருந்தது. அவர் வீட்டை விட்டு வெளியே இறங்க வேண்டியதுதான் தாமதம். உடனே அவன் மோட்டார் சைக்கிள் எங்கிருந்தோ அவரை துரத்தி கொண்டு வந்து விடுகிறது. அவரை பதட்டமடையச் செய்வதில் அவனுக்கு ஒரு குரூரமான மகிழ்ச்சி கிடைப்பதாக தோன்றியது. உருப்படியான எதிலும் தீவிர பிடிப்பில்லாமல், ஆழமான எதனுடனும் தம்மை முழுமையாக சம்பந்தப்படுத்தி கொண்டு அதன் விளைவுகளை சந்திக்க துணிவில்லாமல், தாமே உருவாக்கி கொண்ட ஒரு நிரந்தரமான சலிப்பில் உழலும் இக்கால இளைஞர்களுக்கு இதுபோன்ற பொறுக்கித்தனமான முறைகளில்தான் மனக்கிளர்ச்சியையும் பரவசத்தையும் உருவாக்கி கொள்ள தோன்றுகிறது. தம்மை நிரூபித்துக் கொள்ள தெரிகிறது. அவருடைய பதட்டம் அவனுக்கு ஒரு LSD. அவனுடைய உப்புமா வாழ்க்கையில் அவர் ஒரு ஊறுகாய். இல்லை, அது அவ்வளவு சரியான உருவகம் இல்லை. அவன் ஒரு பஞ்சாபி இளைஞன். உப்புமா அவருக்கு இருப்பதைப் போல அவனுக்கு சலிப்பின் சின்னம் இல்லை. வேறெந்த விதமான சின்னமும் கூட இல்லை. ரொட்டி என்று வேண்டுமானாலும் சொல்லலாம், அல்லது பூரி, அல்லது சமோசா. அவர் சலூனை அடைந்தபோது வாசலில் இருந்து நாட்காலியின் ஒய்யாரமாகச் சாய்ந்து உட்கார்ந்திருந்த ஒரு பையன் முள்ளங்கியை பேனா கத்தியால் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தான். அவர் உள்ளே நுழையும் போது அவரை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தான். வம்புக்கு இழுக்கும் பார்வை. அல்லது முள்ளங்கி என்று தன் முந்தைய நினைவின் தொடர்ச்சியாக அவனை பார்த்து அவர் சேர்த்து கொண்டார். முள்ளங்கியை நேரடியாக பல்லால் கடித்து தின்று அவனுக்கு அலுத்திருக்க வேண்டும். எனவே கத்தியால் நறுக்கி தின்னுகிறான். சலூனில் அந்த முள்ளங்கி பையனை தவிர இன்னும் 4-5 பேர் காத்திருந்தார்கள். இருவர் நடுத்தர பிராயத்தினர், வேறு இருவர் அவரைப் போல் 60இன் வாசலில் இருப்பவர்கள். இவர்களை அங்கே பார்த்ததில் அவருக்கு ஆச்சரியம் உண்டாகவில்லை. ஆனால் முள்ளங்கி பையனையும், புகைப்பிடித்தவாறு பிலிம்பேரை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த இன்னொருவரையும், இவனுக்கு முள்ளங்கியை விட 2-3 வயது அதிகம் இருக்கும், பார்த்துதான் ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் சலூனுக்கு வந்து 6 மாதங்களுக்கு மேல் ஆகியிருந்ததை தலைமயிரின் அடர்த்தி மூலம் பறைசாற்றிக் கொண்டு அந்த பிராயத்து இளைஞர்களிடமிருந்து வேறு எந்த விதத்திலும் கூட மாறுபட்டவர்களாக இல்லாமல் இருந்தார்கள். இன்று திடீரென்று அவர்கள் ஏன் சலூனுக்கு வர வேண்டும் என்று அவர் யோசித்தார். ஒருவேளை யாருடனாவது தலைமயிரை பணயமாக வைத்து பந்தயம் கட்டி அவர்கள் தோற்றிருக்கலாம். அல்லது இந்த பேட்டையில் விருதாவாக சுற்றி கொண்டிருக்கும் ரவுடி பையன்கள் கும்பலைச் சேர்ந்தவர்களாக இவர்களும் இருக்கலாம், அந்த மோட்டார் சைக்கிள் இளைஞனைப் போல. காலையிலிருந்து இரவு வரையில் இவர்கள் பஸ் ஸ்டாண்ட், வெற்றிலைப்பாக்கு கடை, டீ கடை, சலூன் என்று ஒவ்வொரு இடமாக போய் உட்கார்ந்து கொண்டு வருவோர் போவோரை வம்புக்கு இழுத்து கொண்டிருப்பார்கள். சம்பந்தப்பட்ட கடைக்காரர்களும் இவர்களை எதுவும் சொல்வதில்லை. இதெல்லாம் தினசரி வாழ்க்கையின் ஒரு சாதாரண பகுதியாகிவிட்டது. ரோஷம் இருந்தவர்களுக்கும் ரோஷம் மறத்து போய்விட்டது. எந்த வீட்டு பிள்ளையோ, யாருடைய பிள்ளையோ, அவனுடைய அப்பா செல்வாக்குள்ள இடங்களில் தொடர்புடையவராக இருக்கலாம். எதற்கு வீண் பொல்லாப்பு? ஆம், ரவுடித்தனமே ஒரு பண்பாக, வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரியதாக ஆகிவிட்டது. பிலிம்பேர் பையனுக்கு அருகில் பெஞ்சில் அன்றைய தினசரி கிடந்தது. அது அவர்கள் வீட்டில் வாங்குகிற தினசரி இல்லை. ஆனால் உண்மையில் அதுதான் அவருக்கு பிரியமான தினசரி. அவர் அதை கையில் எடுத்துக்கொண்டு பெஞ்சில் அமர்ந்தவாறே அதை பார்வையிடத் தொடங்கினார். டில்லிக்கு வந்து 25 வருடங்களுக்கு மேலாக தினசரி காலையில் அவர் படித்து வந்தது அந்த தினசரியைத்தான்.
அதாவது அவர் உத்தியோகத்தில் இருந்தவரை. ஆனால் இப்போது ரிட்டையர் ஆகி மகனுடன் அவனுடைய வீட்டில் தங்கியிருக்கும்போது அவன் விரும்பித் தருவிக்கும் தினசரியைத்தான் அவரும் படிக்க வேண்டியிருக்கிறது. அவருக்கு விருப்பமான தினசரியை வேண்டுமானால் தருவிக்க அவன் தயாராகவே இருந்தான். ஆனால் எதற்கு 2 பேப்பர் என்று அவர் தடுத்து விட்டார். பலனாக இப்போதெல்லாம் அவருக்கு தினசரி படித்த மாதிரியே இருப்பதில்லை. இப்போது அவர் தன் பழைய தினசரியை வெகு நாட்களுக்குப் பிறகு ஆசை தீர படித்து தீர்த்தார். மனதில் ஒரு அலாதியான நிறைவு ஏற்பட்டது. இந்த தினசரியில் தலைப்புகளின் தன்மை, செய்திகளை வெளியிடும் முறை, எல்லாவற்றிலும் அவர்கள் இப்போது வாங்கி வந்த தினசரியில் இல்லாத ஒரு அடக்கமும் அமைதியும் இருந்தது. அவருடைய மகனுக்கோ அந்த இன்னொரு தினசரியில் வரும் பளீர் என்ற தலைப்புகள், காரசாரமான தலையங்கங்கள் இவைதான் பிடிக்கின்றன. எப்படி அவனுடைய மனைவியின் காரமான சமையல் பிடிக்கிறதோ அப்படி எல்லாம் சுவையை பொறுத்த விஷயம்தான். அவருக்கு தன் மாட்டுப்பெண்ணின் சமையல் பிடிப்பதே இல்லை. ஆனால் என்ன செய்ய முடியும்? பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இனி அவர் அதைத்தான் சாப்பிட்டாக வேண்டும். கல்யாணி இப்படி அவரை விட்டுவிட்டு போய்விட்டாளே. அவள் குணம் மாதிரியேதான் அவள் சமையலும். சாத்வீகமாக இருக்கும், ஆனால் சப்பென்று இருக்காது. அவள் இருந்த வரையில் அவர் முடிவெட்டி கொள்ளப் போகும் தினங்களை ஒரு வைபவமாகவே கொண்டாடுவாள். ஸ்பெஷலாக ஏதாவது பலகாரம் செய்து விடுவாள். அவர் சலூனுக்கு போய் திரும்பி வந்த பிறகு 2வது டோஸ் காப்பி, எண்ணெய், வெந்நீர் எல்லாம் தயாராக இருக்கும். பாவம், அந்த காலத்து மனுஷி. பெண்கள் விடுதலை இயக்கத்தினால் பாதிக்கப்படாதவள். கணவனுக்கு பணிவிடை செய்வதிலேயே நிறைவு பெறுபவள். அவருக்கு திடீரென்று அவள் மீது கோபம் கூட ஏற்பட்டது. அவள் இருந்த வரையில் அவரை அளவு மீறி சீராட்டியதன் காரணமாகத்தானே இன்று அவர் மிக அதிகமாக துன்பப்பட வேண்டியிருக்கிறது. பாவ்லாவின் நாய் போல முடிவெட்டி கொள்ளும் தினம் வந்தவுடனேயே அவருடைய நாக்கு ருசியான சிற்றுண்டிக்கு ஏங்கத் தொடங்குகிறது. காலையிலிருந்தே அவருக்கு நல்ல பசி. ஆனால் வீட்டில் பிரெட் கூட இல்லை. பிரெட் தொழிற்சாலைகளில் 1 வாரமாக ஏதோ ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மாட்டுப்பெண் அவளுடைய ஸ்பெஷாலிட்டியான உப்புமா கிண்டினாள். அவருக்கு என்று இல்லை, எல்லோருக்குமாகத்தான். மாணவர் ரகளை ஒன்றை தொடர்ந்து யூனிவர்சிட்டி சென்ற 2 வாரங்களாக மூடப்பட்டு கிடக்கிறது. அவருடைய மகன், மாட்டுப்பெண் இருவரும் யூனிவர்சிட்டியில் லெக்சரர்கள். இப்போது போனஸ் விடுமுறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது சில நாட்களாகவே தினசரி காலையில் பலகாரம், பிறகு தாமதமாக சாப்பாடு. பலகாரம் என்பது பெரும்பாலும் பிரெட் அல்லது உப்புமா. உப்புமாவை கூட ஒருவர் மோசமாக பண்ண முடியும் என்பது அவள் மூலமாக அதை பண்ணி சாப்பிடுவது வரையில் அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. வழக்கம் போல எப்படியோ அதை விழுங்கிவிட்டு ஹார்லிக்ஸ் கரைத்து கொடுத்தால் அதையும் குடித்துவிட்டு சலூனுக்கு வந்து சேர்ந்திருந்தார். முள்ளங்கி பையன் முள்ளங்கியை முடித்துவிட்டு கொய்யாப்பழம் தின்னத் தொடங்கியிருந்தான். அவர் ஒரு கணம் பொறாமையுடன் அவனை பார்த்தார். கொய்யாப்பழத்தையும் அவன் அந்த கத்தியால் நறுக்கித்தான் தின்றான். தின்னுவதை விடவும் அதிகமாக அந்த கத்தியை பயன்படுத்துவதில்தான் அவனுக்கு இன்பம் கிடைத்தது போல் இருந்தது. ஆரம்பத்தில் முடிவெட்டி கொள்ள உட்கார்ந்தவர்களில் 2 எழுந்து போனார்கள். காத்திருந்தவர்களில் 2 எழுந்து அந்த இடங்களில் போய் உட்கார்ந்தார்கள். அவருடைய முறை வருவதற்கு இன்னமும் நேரமாகும். அவர் நாவிதர்களின் கை வரிசையை சற்று நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். பிலிம்ஃபேர் பையன் இன்னமும் அந்த பத்திரிகையை கீழே வைக்கவில்லை. அங்கே வேறு பத்திரிகைகளும் இல்லை. அவருக்கு அந்த பையன் மீது அனுதாபம் ஏற்பட்டது. அவ்வளவு ஒரு இடத்தில் அமர்ந்து எதையோ படித்து கொண்டிருப்பது, அது பிலிம்ஃபேராகவே இருந்தால் கூட அவனுக்கு மிகவும் இயல்பற்ற ஒரு செயலாக அவருக்கு பட்டது. என்ன துரதிருஷ்டம்! இந்த பிலிம்ஃபேரை மட்டுமாவது அவன் படித்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் நாளை யாராவது ராஜேஷ் கண்ணா சம்பந்தப்பட்ட புதிய வம்பை அவனிடம் பேச வரும்போது அவன் பேந்த விழிக்க வேண்டி வரும். பாவம், இந்த படிப்பை கூட அவன் தவிர்க்க முடிந்தால். எல்லோருக்குமே ஆசையாகத்தான் இருக்கிறது படிப்பை தவிர்ப்பதற்கு. படிக்காமலேயே புத்திசாலியாக இருக்கவே எல்லோரும் விரும்புகிறார்கள். அதாவது புத்தக படிப்பு மட்டுமல்ல, வாழ்க்கை படிப்பும் கூடத்தான்.
எம்ஏ படித்த தன் மாட்டுப் பெண்ணுக்கு கல்யாணியின் புத்திசாலித்தனத்தில் கால் பங்கு கூட கிடையாது என்று அவருக்கு தோன்றுகிறது. இதை அவர் வாய்விட்டு சொல்ல முடியுமா? ரிட்டையர் ஆகிற சமயத்தில் அவருக்கு துணையாக இருந்த ஒரு மகானுபாவன் ஃபைல்களை ஆதியோடந்தம் படிப்பதையே கௌரவ குறைச்சலாக நினைத்து கொண்டு ஏதோ நுனிப்புள் மேய்ந்து தப்பும் தவறுமாக எதையோ எழுதி ஒப்பேற்றிக் கொண்டிருந்தான். அவனுக்கு சமீபத்தில் ப்ரமோஷன் கிடைத்திருப்பதாக சொன்னார்கள். அவருடைய மகன் பளீரென்ற தலைப்புகளும் சாதாரண தலையங்கங்களும் உள்ள தினசரியை காலையில் கரைத்து குடித்துவிட்டு நாளின் எஞ்சிய பகுதியில் வருகிறவர் போகிறவர்களிடம் அந்த கருத்துக்களை தன் கருத்துக்களைப் போலச் சொல்லிக் கொள்ளுகிறான். ஆனால் உண்மையில் அவனுக்கென்று எந்த விஷயத்திலும் எந்தவிதமான திடமான அபிப்பிராயமும் கிடையாது என்பதை அவர் வெகுநாள் முன்பே அறிந்திருந்தார். இல்லாவிட்டால் இவளுடைய சமையலை மறுபேச்சில்லாமல் இவ்வளவு நாள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பானா அறிவில்லாதவன்? இப்படிப்பட்டவர்கள் மாணவர்களுக்கு என்ன போதிக்க முடியும்? என்ன திடமான வழியை அவர்களுக்கு காட்ட முடியும்? கடைசியில் அவருடைய முறையும் வந்தது. அவர் நாற்காலியில் போய் உட்கார்ந்தார். நாவிதன் அவரை கழுத்துக்கு கீழே வெள்ளை துணியால் போர்த்தினான். அவருக்கு திடீரென்று அமைதியும் ஆசுவாசமும் ஏற்பட்டது. மீண்டும் சிறு பையனாகிவிட்டது போல, பொறுப்புகள் இல்லாதவராய், சீராட்டலுக்கு உரியவராய். இப்போது அவர் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. எல்லாம் நாவிதன் பார்த்து கொள்வான். ஒரு நல்ல தந்தையைப் போல, தாயைப் போல, மனைவியைப் போல. எல்லா நாவிதர்களிடமும் அவர் இப்படி ஆசுவாசமாக உணர முடிந்ததில்லை. ஒரு வருடம் முன்பு இவனை கண்டுபிடிக்கும் வரையில் அவர் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருந்தது. பல வருடங்களாக கனாட் பிளேஸில் ஒரு குறிப்பிட்ட சலூனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கிழவனிடம்தான் அவர் முடிவெட்டி கொண்டார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த கிழவர் இறந்து விட்டதாக சொன்னார்கள். அன்று இன்னொருவன் அவருக்கு முடிவெட்டி விட்டான். அவன் அவர் தலையை தொட்டு திருப்பிய விதம், தலைமயிரை வாரிய விதம், சிரைத்த விதம், காதுகளின் மேல்புறத்தில் மழித்த விதம் எல்லாமே அவருக்கு அருவருப்பு ஊட்டின. அவர் அதன் பிறகு அந்த சலூன் பக்கமே போகவில்லை. நாவிதனுடன் நாம் கொள்ளும் உறவு வெறும் வார்த்தை உறவல்ல, ஸ்பரிச உறவு, மனைவியுடன் கொள்ளும் உறவைப் போல. சிலரால் தான் நாம் கவரப்படுகிறோம். சிலர் தீண்டுவதுதான் நமக்கு இதமளிக்கிறது. நம்மை கவராதவர்கள் பேச்சை பொறுத்து கொள்ளலாம், ஸ்பரிசத்தை பொறுக்க முடியாது. அவனை அவருக்கு பிடிக்காமல் போனது அவனுடைய குறை என்று கூட சொல்ல முடியாது. அவருடைய துரதிருஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த துரதிருஷ்டம் பல நாட்கள் நீடித்தது. எத்தனை சலூன்களுக்கு சென்றிருப்பார், எத்தனை நாவிதர்களிடம் பண்ணி கொண்டிருப்பார். யாருமே அவருக்கு திருப்தி அளிக்க முடியவில்லை. கடைசியில் ஒரு வருடத்திற்கு முன்பு அவர் வீட்டருகிலேயே இந்த சலூன் திறந்தது. அதனுடைய முதலாளியாகிய இந்த நடுத்தர வயது நாவிதனிடம்தான் சலூன் நாட்காலிகளில் பெற விரும்பிய ஆசுவாசத்தை அவர் மீண்டும் வெகு நாட்களுக்கு பிறகு பெற முடிந்தது. அவனுக்கு வயது என்னவோ 35க்குள் தான் இருக்கும். ஆனாலும் அவருடைய பழைய கிழட்டு நாவிதரிடம் இருந்த அதே பக்குவமும் இங்கிதமும் மென்மையானதொரு கர்வமும் அவனுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஸ்பரிசத்திலும் இருந்தது. அவன் ஒரு கலைஞன். தான் செய்கிற தொழில் குறித்து அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை கிடையாது. இந்த தாழ்வு மனப்பான்மை விளைவிக்கும் முரட்டுத்தனமோ அல்லது போலியான பணிவோ அவனிடம் இல்லை. கல்யாணியிடம் அவரை கவர்ந்ததும் இவ்வகை குணங்கள்தாம். அவளுக்கு அவர்வால் போலியான மரியாதை கிடையாது. தன்னம்பிக்கையின்மையும் பலவீனமும் ஏற்படுத்தும் காழ்ப்புணர்ச்சிகளும் போர்க்கோளங்களும் கிடையாது. தன் சூழ்நிலை, தன் வேலை, தன் உறவுகள் ஆகியவைபால் அவளுக்கு ஒரு நிச்சயமும் நம்பிக்கையும் இருந்தது. அன்பும் ஈடுபாடும் இருந்தது. ஷரத்துகள் இல்லாத ஈடுபாடு. அவளுடைய இந்த நிச்சயம் அவருக்கு அவர் வேண்டிய திண்மையையும் பாதுகாப்பையும் அளித்தது. அவளுடைய உலகம் குழப்பமில்லாத உலகம், மிக எளிமையான உலகம். அந்த எளிமை வெகுளித்தனமானது அல்ல, விவேகம் நிரம்பியது, முதிர்ச்சியை உள்ளடக்கியிருப்பது. இந்த நாவிதனின் எளிமையைப் போல, அவனுடைய மௌனத்தைப் போல, இவனுடைய தொழிலின் தன்மை காரணமாகவே இவனுக்கு ஒரு முதிர்ச்சி ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த நாவிதனுக்கு முடித்திரித்துக் கொள்வதற்காக வருகிற பலர் இப்படி வெட்ட வேண்டும், அப்படி வெட்ட வேண்டும் என்று உத்தரவிடும் போதெல்லாம்
மனிதர்களின் சுய முக்கியத்துவத்தையும் அகந்தையையும் அவன் நெருக்கத்தில் தரிசித்து, இந்த தரிசனங்களின் பின்னணியில் தன்னுடைய சுய அபிமானம், சுய வெளிப்பாடு ஆகியவற்றையும் தவிர்க்க முடியாமல் பரிசீலனைக்கு உள்ளாக்க நேர்ந்தது. மற்றவர்களை உறுத்தாத விதத்தில் இவற்றை மொன்னையாக்கிக் கொள்வதற்கு பயின்றிருக்க வேண்டும். சில புடவை அல்லது நகை வியாபாரிகளிடமும் தையல்காரர்களிடமும் இந்த விதமான முதிர்ச்சியை அவர் சந்தித்திருக்கிறார். ஆனால் கல்யாணியின் முதிர்ச்சியை உருவாக்கிய உழைக்களம் எது என்றுதான் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய ஆதி நாட்களின் முன் கோபமா, குடித்து குடித்து குட்டிச்சுவராய் போன அவளுடைய அப்பாவின் பொறுப்பின்மையா, அவளுடைய நாத்தனாரின் தன் தமக்கையின் மௌடிகத்தை வித்தாக கொண்ட குரோதமும் பொறாமையுமா? ஹேர்கட் முடிந்துவிட்டது. அவரை சுற்றியிருந்த வெள்ளை போர்வையை அவன் அவிழ்த்து உதறினான். டவலால் அவர் முகம், கழுத்து யாவற்றையும் அழுத்தி துடைத்து அவர் சட்டை மேலெல்லாம் தட்டினான். இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விட்டதே என்று அவருக்கு ஏக்கமாக இருந்தது. அவர் நாற்காலியிலிருந்து இறங்கி 5 ரூபாய் நோட்டொன்றை எடுத்து கொடுத்தார். அவன் காத்திருந்த அடுத்த ஆசாமியை வந்து உட்காரலாம் என்று சைகை செய்துவிட்டு அங்கே அரை மூலையில் இருந்த மேஜையின் இழுப்பறையை திறந்து, அதுதான் அவனுடைய பணப்பெட்டி, அவருக்கு சில்லறை எடுத்து கொடுத்தான். அவர் அதை எண்ணிக்கூட பார்க்காமல் சட்டை பையில் போட்டுக்கொண்டு வந்தனம் தெரிவிக்கும் முறையில் அவனை பார்த்து புன்னகை செய்துவிட்டு கிளம்பினார். அந்த பணப்பரிவர்த்தனை அவர்கள் இருவரையும் எப்போதுமே சங்கடத்தில் ஆழ்த்துவதாக தோன்றியது. அது அவர்களுடைய சம்பந்தம் பிரயோஜன ரீதியானது என்பதை உணர்த்தியது. அதுதான் உண்மையுமா? அப்படி அல்ல என்று அவர் நினைப்பது, தன் சொந்த மகன் கூட தன்னிடம் காட்டாத ஒரு அக்கறையை இந்த நாவிதன் காட்டுவதாக நினைப்பது ஒரு பிரமைதானா? அவன் சலூன் வாசலை அடைந்த அதே நேரம் அந்த முள்ளங்கி பையன் பக்கத்து டீக்கடை ரேடியோவிலிருந்து ஒலித்த சினிமா பாடலினால் கவரப்பட்டு சற்று முன்னர் அங்கிருந்து எழுந்து சென்றிருந்தவன் மீண்டும் சலூனுக்குள் பிரவேசித்தான். நீ என்னப்பா எனக்கு அப்புறமா வந்தவர்களுக்கெல்லாம் பண்ணிவிட்டாய்? நான் 2 மணி நேரமாக காத்திருக்கிறேன். நீ என்ன கிழடுகளுக்காக மட்டும்தான் கடை திறந்திருக்கிறாயா என்று திடீரென்று உரத்த குரலில் சத்தமிட்டான். நாகராஜனுக்கு சுருக்கென்றது. அவர் சலூன் வாசலில் நின்றார். நாவிதன் சாந்தமாக ஏதோ பதில் கூற முயன்றான். அதற்குள் பிலிம்பேர் இளைஞன், இந்த நாவிதனும் கிழடு மாதிரி தாண்டா சாலா என்றான். இருவருமாக உரக்கச் சிரித்தார்கள். தொடர்ந்து அவனுடைய ஆண்மையை பற்றி சந்தேகம் தெரிவித்து இரு பொருள்பட அவர்கள் பேசிக்கொண்டு போனார்கள். அவனை சீண்டுகிற முறையில் பிலிம்பேர் பையன் ஒரு ஆபாசமான சினிமா பாட்டை பாடியவாறு அந்த நாவிதனை தழுவிக்கொள்ள முயன்றான். முதலாளி நாவிதனை தவிர அந்த கடையில் இருந்த வேறு 2 நாவிதர்கள் எதுவுமே நடக்காதது போல தங்கள் வேலையில் ஆழ்ந்திருந்தார்கள். அவனும் பதட்டமில்லாமல், தயவு செய்து இங்கே சத்தம் போடாதீர்கள் என்று மட்டும் சொன்னான். கடையில் காத்திருந்த மற்றவர்கள் அந்த பையன்களின் நடத்தையில் அதிருப்தியுற்றவர்களாக, ஆனால் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தவும் தயங்கியவர்களாக அமர்ந்திருந்தார்கள். நாகராஜனுக்கு பொறுக்கவில்லை. அந்த நாவிதனுக்கு ஆதரவாக ஏதாவது சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவருடைய உதவி உண்மையிலேயே அவனுக்கு சாதகமானதாக இருக்குமாவென்றும் அவருக்கு சந்தேகமாயிருந்தது. என்ன இருந்தாலும் அவர் இந்த ஊர்க்காரர் இல்லை. அவருடைய இந்தி உச்சரிப்பு அந்த பையன்களுடைய கொண்டாட்டத்தை அதிகப்படுத்தி அவரை அவர்களுடைய கிண்டலிலிருந்து காப்பாற்றும் அதிகப்படியான பொறுப்பை வேறு அந்த நாவிதன் மேல் சுமத்தக்கூடும். அவருக்கு புஜ பலம் இல்லை, வேறு பலங்களும் இல்லை. அவர் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார். இதற்காக தன்னையே வெறுத்து கொண்டார். தான் செய்ய தவறியவற்றுக்கு சுலபமாக சமாதானங்கள் கற்பித்துக் கொள்ள அவரால் முடிகிறது. ஆனால் இந்த தர்க்கம் ஒரு இறுதியான விடையாகாது. அவருடைய கோழைத்தனத்துக்கு மன்னிப்பாகாது. ஆம், இதுவும் ஒரு கோழைத்தனம். அவன் முடித்திருத்தும் அழகை மனதார பாராட்ட வேண்டும், அவனுக்கு ஏதாவது டிப் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து பிறகு அதை செயலாக்காமல் விடுகிறாரே, அதுவும் கோழைத்தனம்தான். கல்யாணியின் வேலை திறனை ஒரு முறை கூட வாய் நிறைய புகழாமல் இருந்தும் அவளுடைய நாத்தனாரின் குரோத ஜுவாலையில் அவள் வெந்த நாட்களில் வெளிப்படையாக தன்னை மனைவியின் பக்கம்தான் என்று காண்பித்துக் கொள்ளாமல் இருந்ததும் கூட கோழைத்தனம்தான். என் மனசு அவளுக்கு தெரியும் என்று அப்போதெல்லாம் அவர் தருணங்களை மீண்டும் அசைபோட நேருகையில் அந்த சமாதானம் அவருக்கு திருப்தியளிப்பதாக இல்லை.
அவர் சாலையை கடப்பதற்காக காலை எடுத்து வைத்த சமயத்தில் சொல்லி வைத்தாற்போல அந்த மோட்டார் சைக்கிள் இளைஞன் பேய் வேகத்தில் நடைபாதைக்கு வெகு சமீபமாக சாலையில் தன் வாகனத்தை செலுத்திக் கொண்டு வந்தான். அவர் அவசரமாக முன்வைத்த காலை பின்னுக்கு இழுத்து கொண்டார். மீண்டும் அவருக்கு கோபம் வெடித்து கொண்டு கிளம்பியது. அந்த மோட்டார் சைக்கிள் இளைஞன் மேல் எழுந்த கோபம் சலூனில் சற்று முன் பார்த்த பக்கம் திசை மாறியது. மறுபடி சலூனுக்கு திரும்பலாமா என்று நினைத்தார். சென்றிருப்பார். ஆனால் அப்போது திடீரென்று தாத்தா தாத்தா என்று அவருடைய பேத்தியின் குரல் கேட்டது. அவர் எதிர்ச்சாரியை பார்த்தார். அங்கே அனு தன் அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு நின்றிருந்தாள். அவன், அவருடைய பிள்ளை, வாயில் பீடாவை குதப்பிக் கொண்டிருந்தான். பீடா போட்டுக்கொள்வதற்காக அவன் வெளியே வந்திருக்க வேண்டும். அவர் சலூனுக்கு திரும்பும் எண்ணத்தை கைவிட்டு சாலையை கடந்து அவர்கள் அருகில் வந்தார். என்ன காட்டு மிராண்டித்தனமா விட்டுண்டு போறான்கள் என்று மோட்டார் சைக்கிள் இளைஞன் பற்றிய தன் மனத்தாங்களை மகனுடன் பகிர்ந்து கொண்டார். மகன் ஒரு கணம் பேசவில்லை. பிறகு வெற்றிலைச்சாறை புளிச்சென்று துப்பிவிட்டு அனு வியப்புடன் அப்பாவின் வெற்றிலைச்சாறு தரையில் விழுந்த இடத்தை ஒரு கணம் நின்று பார்த்தாள். பொழுது போகலை வாளுக்கெல்லாம் என்றான். அவன் அந்த இளைஞனுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறானா அல்லது அவனை கண்டிக்கிறானா என்று தெரியாமல் இருந்தது. அவர் மேலும் கடுமையாக ஏதோ சொல்ல வாயெடுத்தார். அதற்குள் அனு அவர் அருகில் ஓடி வந்து அவர் சட்டையை பிடித்து இழுத்து, தாத்தா நீயும் ஸ்பிட் பண்ணு தாத்தா என்றாள். அவள் என்ன சொல்கிறாள் என்று புரிந்து கொள்ள அவருக்கு சில வினாடிகள் பிடித்தன. நான் வெற்றில போட்டுக்கலையே என்றார். நீயும் போட்டுக்கோயே. இப்ப இல்ல, சாப்பிட்ட அப்புறம். அப்பா சாப்பிட்றதுக்கு முந்தையே போட்டுருக்கா பாரு. நீ கொஞ்சம் துணப்பாம வரமாட்டியா என்று மாதவன், அவருடைய மகன், அவளை கடிந்து கொண்டான். அவள் அப்பாவை சற்றே முன்னே போக விட்டுவிட்டு பின்னால் இருந்து அவனுக்கு வலிப்பு காட்டினாள். தாத்தா மட்டும் பார்க்கும்படியாக. உஷ் என்று நாகராஜன் அவளுக்கு சைகை காட்டினார். அப்பா எங்கேயாவது பார்த்துவிடப் போகிறார் என்பதைப் போல. தாத்தாவும் பேத்தியும் இப்படி நிறைய ரகசியமான தருணங்களை பகிர்ந்து கொள்வதுண்டு. அவள் அப்பாவின் கையை விட்டு தாத்தாவின் கையை பிடித்து கொண்டாள். தாத்தா. அவள் அவரை கீழே குனியுமாறு சைகை செய்தாள். அவள் ஏதோ ரகசியம் சொல்ல வேண்டுமாம். அவர் குனிந்தார். அவள் அவர் காதில் கிசுகிசுத்தாள். நீ சாப்பிட்டப்புறம் வெத்தலை போட்டுண்டு ஸ்பிட் பண்றியா? அவர் பதிலுக்கு அவர் காதில் கிசுகிசுத்தார். சரி. அனு மட்டும் அந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் இறுக்கமான மௌனங்களிலும் அபிப்பிராய மோதல்களிலும் அவர்கள் எப்போதும் உழன்று கொண்டிருப்பார்கள். அவள் இருப்பதால் ஒருவருக்கு மற்றவர் சலித்து விடும்போது அல்லது பரஸ்பரம் உடன்பாடு ஏற்படாமல் போகும்போது சட்டென்று அவளுடன் பேசத் தொடங்கிவிட முடிகிறது. பாவம், பெரியவர்கள் தன்னை எப்படி சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அந்த குழந்தைக்கு தெரியவில்லை. வீடு நெருங்கியதுமே முன்பாக ஓடிச் சென்று காலிங் பெல் விசையை அழுத்தினாள். அவளுடைய அம்மா வந்து கதவை திறந்தாள். அவர் வீட்டினுள் வந்ததும் உடைகளை களைந்துவிட்டு உடனடியாக குளிக்கப் போகாமல் சற்று நேரம் மின்விசிறிக்கடியில் வியர்வை உலர்வதற்காக உட்கார்ந்திருந்தார். ரேடியோ ஒலி சன்னமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அவருடைய மாட்டுப்பெண் தயா ரேடியோவுடன் சேர்ந்து அதில் கேட்ட டியூனை முனகிக் கொண்டிருந்தாள். மாதவன் வெற்றிலையை துப்பிவிட்டு வந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டிருக்க அனு அவனுக்கு பழிப்பு காட்டுவது போல ஒரு பென்சிலை சிகரெட் போல வாயில் வைத்து கொண்டு ஃபூ ஃபூ என்று ஊதிக்கொண்டிருந்தாள். சாப்பாட்டு மேஜை மேல் சாப்பிடுவதற்கான சாமக்கிரியைகள் தயாராக எடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அமைதியான குடும்பச் சூழ்நிலை. நாகராஜனின் உடல் லேசாக நடுங்கியது. வியர்வையின் ஈரம் படிந்திருந்த சருமத்தில் காற்று பட்டதனால் இருக்கலாம். சலூனில் நடந்த நிகழ்ச்சியை அவர் நினைத்து கொண்டார். அந்த அறையின் அமைதியும் இதமும் திடீரென்று அவரை உறுத்தத் தொடங்கின. அது ஒரு மாயையாக தோன்றியது. வெளியே போக்கிரிகள் உலகை சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். குளித்து சாப்பிட்டு விட்டு அவர் தன் பேத்தியுடன் சற்று நேரம் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்படியே கண்ணயர்ந்து விட்டார். காலையில் வெளியே சென்ற அசதி.
மீண்டும் விழித்து கொண்டபோது மணி 4 விட்டிருந்தது. காஃபி வாசனை அடித்தது. குழாயிலிருந்து ஜலம் விழும் ஓசை கேட்டது. இறை கொண்ட மலைப்பாம்பு போல நடுப்பகல் நேரத்தில் ஸ்தம்பித்து கிடந்த உலகம் மீண்டும் இயங்கத் தொடங்கிவிட்டது. அவர் முகத்தை அலம்பிக் கொண்டு வந்தபோது மேஜை மீது காஃபி தயாராக வைக்கப்பட்டிருந்தது. ஒரு வாய் அருந்தினார். இன்று அவ்வளவு மோசமாக இல்லை. காலை காப்பியை பொறுத்தவரையில் அவர்தான் எல்லாரையும் விட சீக்கிரமாக எழுந்திருப்பாராகையால் அவரே கலந்து விடுவார். ஆனால் மாலையில் மாட்டுப்பெண் தயாரிப்பதை தான் குடிக்க வேண்டியிருக்கிறது. முன்னறையிலிருந்து உரத்த பேச்சு குரல்கள் கேட்டன. பிற்பகல் நேரம்தான் பெரும்பாலும் அந்த வீட்டில் பேச்சு நேரம். அவர்கள் சமூக மிருகங்களாக ஆகும் நேரம். மனிதன் தான் வெறும் மிருகமில்லை என்று தனக்கும் மற்றவர்களுக்கும் நிரூபித்துக் கொள்ள ஏன் இவ்வளவு பிரயாசை எடுத்துக்கொள்கிறான்? வெளியிலிருந்து யாரும் வராவிட்டால் கூட அவர்கள் மூவரும் ஏதாவது பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று யாரோ வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. அவருடைய பிள்ளையின் குரலையும் மாட்டுப்பெண்ணின் குரலையும் தவிர இன்னொரு ஆண் குரலும் ஒரு பெண் குரலும் கேட்டன. அவையும் அவருக்கு பரிச்சயமானவையாகவே தோன்றின. அந்த சிரிப்பு ருஷ்யாவுக்கு போய்விட்டு வந்த புரொஃபசர் மோட்வானி மாதிரி அல்லவா இருக்கிறது? ஆமாம், அவர்தான் மனைவியுடன் வந்திருக்கிறார். மோட்வானி அதே பேட்டையில் இன்னொரு பிளாக்கில் இருந்தார். தற்போதுள்ள துணைவேந்தருக்கு அடுத்தபடியாக இவர் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சர்வகலாசாலை வட்டங்களில் பேசிக்கொள்ளப்பட்டது. சரியான இடங்களில் சரியான நபர்களை அவருக்கு தெரிந்திருந்தது. சந்தர்ப்பவசத்தால் ஏற்பட்ட அவருடைய இந்த அண்மையை மகனும் மாட்டுப்பெண்ணும் நன்றாக பயன்படுத்திக் கொள்வதில் முனைந்திருந்தார்கள். மாட்டுப்பெண்ணின் பங்குதான் இதில் அதிகம் இருக்கும். அவளுடைய அப்பாவின் பெண்தானே. அவளுடைய குரல்தான் எல்லோருடையதையும் விட அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தது. சிரிப்பும் கூட. இரண்டாவது ஸ்தானம் பெறும் குரல் யாருடையதென்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். காஃபியிலிருந்து அவருடைய கவனத்தை திருப்ப இது பயன்பட்டது. அவருடைய பிள்ளையின் குரல் அபூர்வமாகத்தான் எப்போதாவது ஒலித்தது. அவனை முதலிலேயே அவர் தள்ளுபடி செய்ய வேண்டியதாயிற்று. அவர் மாட்டுப்பெண் அவர்கள் எல்லாரையும் விட அதிகமாக டிராயிங் ரூம் கலாச்சாரத்தில் ஊறியவளாயிருந்தாள். எல்லாம் பயிற்சியை பொறுத்த விஷயம்தான். அவளுடைய அப்பா அளித்த பயிற்சி. தீவிர சார்புகள் உள்ளவர்கள் போல காட்டிக்கொள்ள வேண்டும். ஆவேசமாக எதையும் ஆமோதித்தோ அல்லது மறுத்தோ பேச வேண்டும். தன்னிடமோ பிறரிடமோ எதையும் புனிதமாக கருதாமல் ஒவ்வொன்றையும் ரஞ்சகப்படுத்த வேண்டும், நாடகமாக்க வேண்டும். டிராயிங் ரூம் ஆடியன்ஸுக்காக. அவளுடைய அப்பாவுக்கு நாகராஜுக்கு இருந்த அளவுக்கு கூட தீவிர சார்புகள் கிடையாது. ஆனால் அவர் அப்படி இருப்பது போல நடிக்க தெரிந்தவர். பேசி பேசியே முன்னுக்கு வந்துவிட்டார். அவருடைய மகளும் இந்த திறமைகளுக்கு வாரிசாகி இருந்தாள். அவருக்கு இதுபோன்ற தருணங்களில் தன் மகன் மீது ஏற்படும் அனுதாபம் இப்போதும் ஏற்பட்டது. மகனே, இவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். தாயின் தாத்தா காலத்தில் இருந்து இவர்கள் டில்லியில் இருந்து வருகிறார்கள். நீயும் நானும் நேற்றைக்குத்தான் இங்கு வந்தோம். அவர்கள் வீட்டு டிராயிங் ரூம் சூழ்நிலை, தேர்ச்சியான அந்த நடிப்பு உன்னை மயக்கிவிட்டது. உன் அப்பாவைப் போல் அன்றி அவர் உன்னுடன் அமர்ந்து சிகரெட் குடித்தார். அவருடைய பெண்ணும் மனைவியும் உனக்கு மது ஊற்றி கொடுத்து இனிய வார்த்தைகள் பேசி புதிய உலகங்களுக்கு அழைத்துச் சென்றார்கள். அது உண்மையிலேயே புதிதுதான் என்று நீ நினைத்தாய். அவருடைய மகளுடன் நீ சுதந்திரமாக பேசவும் பழகவும் அனுமதித்து தன் மதிப்பீடுகள் எவ்வளவு நவீனமானவை என அதன் மூலம் காட்டி உன்னை கவர்ந்தார். அதே சமயம் தன் மகளுடன் அந்த அளவு பழகிய பிறகு அவளை நிரஸ்கரிக்க உன் மதிப்பீடுகள் இடம் தராதென்பதை உணர்ந்து அதன் மூலமே உன்னை சிறைப்படுத்திவிட்டார். மதிப்பீடுகளின் குழப்பம் உன் சுதந்திரத்தை பறித்துவிட்டது. உனக்கு பயிற்சியே இல்லாத ஆயுதங்களை உன்மேல் பிரயோகித்து உன்னை இவர் கட்டி போட்டு விட்டார். எவ்வளவு நேர்மையற்ற, விதிகளை மீறிய விளையாட்டு! ஆனால் இவருடைய விளையாட்டுகள் எல்லாமே விதிகளை மீறியவைதாம். அவருடைய வீட்டில் டெலிவிஷன் இருந்தது. பல விலை உயர்ந்த விளையாட்டு பொருள்கள் இருந்தன. அவற்றை வைத்து ஆசை காட்டி அவர் அணுவை தன்னுடன் 2 நாள் 3 நாள் இருப்பதற்காக அழைத்துப் போவார். இதில் என்ன சாமர்த்தியம் இருக்கிறது?
நேர்மையுள்ளவனாக இருந்தால் அவனும் என்னைப் போல அணுவுக்கு கதை சொல்லட்டும். அவளுடைய பாஷையில், அவளுடைய மட்டத்தில் அவளுடன் பேசட்டும். கொணஷ்டைகள் காட்டி சிரிக்க வைக்கட்டும். பிறகு பார்க்கலாம் அணு யாரிடம் வருகிறாள் என்று. ஜப்பானிலும் ஜெர்மனியிலும் செய்த ரஞ்சக பொருள்களை சாட்சிக்கு கூப்பிடுவானேன். நேற்று கூட அவர் வந்திருந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு போனார். தவிர்க்க முடியாமல் சர்வகலாசாலை மூடப்பட்டிருந்தது பற்றியும், மாணவர் ரகளையை பற்றியும், மாணவர்களுடைய போக்கை கண்டித்து பேசினார். இளைஞர்களிடையே ரவுடித்தனமே வாழ்க்கை முறையாகி வருகிறது என்றார். இவன் பெரிய யோக்கியன் மாதிரி. நாகராஜன் அவருடைய கட்சிக்கு எதிர்க்கட்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நேற்று அவரிடம் மாணவர்களை ஆதரித்து பேசினார். பெரியவர்கள் இளைஞர்களிடம் அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களை புரிந்து கொள்ள முயலுவதில்லை என்றார். இளைஞர்கள் பாவம், தாரதமியங்களை ஆராயாமல் உணர்ச்சி வேகத்தில் அழைக்கழிக்கப்படுபவர்கள். பெரியவர்கள்தான் அவர்களை பக்குவமாக சரியான திசையில் திருப்பிவிட வேண்டும். இப்போது தன்னுடைய நேற்றைய பேச்சை நினைத்து அவருக்கு சிரிப்பாக இருந்தது, வெட்கமாகவும் இருந்தது. ச்சே, நம்முடைய வெளிப்பாடுகள் பல சமயங்களில் எத்தகைய தவறான உந்துதல்களின் அடிப்படையில் தவறான நோக்கங்களுடன் உருவாகின்றன. சம்பந்திக்கு பதிலாக வேறு யாராவது இருந்திருந்தால் நாகராஜனின் பேச்சும் வேறு விதமாக இருந்திருக்கும். அவர் காபியை குடித்து முடித்துவிட்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தார். அடுத்த அறைக்கு சென்று அங்கு நடந்த சம்பாஷணையில் கலந்து கொள்ள அவருக்கு பயமாக இருந்தது. தம்முடைய வெளிப்பாடுகள் மறுபடி கட்டுக்கணுங்காமல் தரிகிட்டு பாயத் தொடங்குமோ என்று கவலையாக இருந்தது. அப்படியானால் அவருக்கு தன் உந்துதல்களை பற்றிய நிச்சயம் இல்லையா? கடைசியில் அங்கு உட்கார்ந்தும் அவருக்கு அலுத்து போயிற்று. அவர்களுடைய சம்பாஷணையை வெறும் கிளர்ச்சியூட்டும் சாதனமாக பயன்படுத்தி தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளாமலேயே இருந்துவிடலாம் என்று நினைத்தவராய் அவர் முன் அறைக்கு சென்றார். அந்த மோட்டார் சைக்கிள் இளைஞனைப் போல அவருக்கும் கிளர்ச்சி வேண்டித்தான் இருக்கிறதோ? இன்றும் யூனிவர்சிட்டி மூடியிருப்பதை பற்றித்தான் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது, தவறு யார் பக்கம் என்பதையெல்லாம் அலசிக் கொண்டிருந்தார்கள். நாகராஜன் அங்கே சென்றதும் நமஸ்தேஜி என்று மோட்வானியும் மிஸ்ஸஸ் மோட்வானியும் அவருக்கு வணக்கம் தெரிவித்தார்கள். நாகராஜன் பதிலுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு அங்கிருந்த காலி நாட்காலியில் உட்கார்ந்தார். தூங்கிக் கொண்டிருந்தீர்களாக்கும் என்றார் மோட்வானி. ஆமாம், இந்த வெதரில் வேறு ஒன்றும் செய்ய முடிவதில்லை. அதுதான் யூனிவர்சிட்டியும் தூங்குகிறது போலிருக்கிறது என்றார் நாகராஜன். எல்லோரும் சிரித்தார்கள். ஒரு மரியாதைக்காக அவர்கள் சிரித்தது போலிருந்தது. நாகராஜனின் பிரச்சனையே இப்போதெல்லாம் அவரை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாததுதான். வயது காரணமாக அவர் பலமுறை தன் இயல்பை மீறிய உரத்த குரலில் பேசவும், எதிராளியை உசுப்புகிற விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தவும் நேருகிறது. என்ன, யூனிவர்சிட்டியை எப்போது திறக்கப் போகிறீர்கள் என்று நாகராஜனே மறுபடியும் பேசினார், வேறு யாரும் பேசாததால். என்னை கேட்டீர்களானால் நான் வைஸ் சான்சலர் அல்லவே என்றார் மோட்வானி. அட்லீஸ்ட் இதுவரையில் இல்லை என்றாள் தயா, ஆண்களுடைய ஈகோவுக்கு தீனி போடுவதில் பெண்களுக்கே உரிய சாமர்த்தியத்துடன். மோட்வானி அமுத்தலாக புன்னகை புரிந்தார். அவ்வளவுதான். நாகராஜனுக்கு திடீரென்று அவருடைய ஈகோவை காயப்படுத்த வேண்டும் என்ற ஆசை பிறந்துவிட்டது. எனக்கு மாணவர்களின் எதிர்காலத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது என்றார் அவர். அது பொதுவாக சொல்லப்பட்டதா அல்லது குறிப்பாக சொல்லப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அவருடைய மகனின் முகத்தில் பதட்டம் ஏற்பட்டது. அரசியல்வாதிகளின் விளையாட்டுக்கு சர்வகலாசாலையும் ஒரு நிலைக்கடனாகிவிட்டதே என்றார் அவர் தொடர்ந்து. இதுவும் பொடி வைத்த வாக்கியம்தான். மோட்வானி ஒரு வலதுசாரி அரசியல் கட்சியுடன் சம்பந்தம் கொண்டிருந்தார் என்பது சிதம்பர ரகசியம். மோட்வானிக்கு ஏதாவது சொல்லாமல் இருக்க முடியவில்லை. கடவுளரின் ஓவியங்களில் தென்படுவது போன்ற ஒரு கருணை நிரம்பிய தவறுகளை மன்னிக்கும் புன்னகை அவர் முகத்தில் தோன்றியது. இது ஒரு பரிச்சயமான ஆர்குமெண்ட் என்றார். ஆனால் நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். சர்வகலாசாலையில் அரசியல் கலப்பில்லாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் எதிர்பார்க்கிறீர்கள்? வாலிப பருவத்தை அடைந்துவிட்ட ஒரு ஜனநாயகத்தில்
ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் சர்வகலாசாலை உட்பட அரசியல் பிரஜையும் வெவ்வேறு அபிப்பிராய குழுக்களும் ஏற்படுவது இயல்புதானே. மாணவர்களை அவர்களை சுற்றியுள்ள சமூகத்தின் காற்றே படாத வண்ணம் இன்சுலேட் செய்யும் கல்வி முறை எமக்கு உடன்பாடு இல்லை. அத்தகையதொரு அமைப்பில் உருவாகும் மாணவர்கள் பிற்பாடு நடைமுறை சமூகத்துடன் தம்மை பொருத்தி கொள்ள முடியாமல் திணறக்கூடும். மிருகக் காட்சி சாலையில் வெகுநாள் இருந்த பிறகு காட்டில் கொண்டு விடப்பட்ட மிருகங்களைப் போல. உயர்ந்த நோக்கம்தான், இதை நேரடியாகவே அமுலாக்கலாமே. எனக்கு புரியவில்லை. ஸ்ட்ரைக், வன்முறை, லஞ்சம், குழுச்சண்டை ஆகியவற்றில் வகுப்புகள் நடத்தலாம். கட்சித் தலைவர்களின் பேச்சு தொகுப்பை கட்டாய பாடமாக வைக்கலாம். நான் சொன்னதை நீங்கள் மிக குறுகிய பிரமாணத்தில் புரிந்து கொள்கிறீர்கள். இருக்கலாம். நீங்கள்தான் எனக்கு தயவு செய்து தெளிவு ஏற்படுத்த வேண்டும். மோட்வானி மறுபடி ஜாக்கிரதையாக பொறுக்கி எடுத்து தொடுத்த சொற்றொடர்கள் மூலம் தான் நம்பிக்கை வைத்திருக்கும் அல்லது அவர் நம்பிக்கை வைத்திருப்பதாக பிறர் அவரை பற்றி நினைக்க விரும்பும் கருத்துக்களுக்கு உருவகம் கொடுத்தார். நாகராஜன் மறுபடி இவற்றையெல்லாம் மோட்வானி தம்முடைய சுய லாபத்துக்கு சாதகமான முறையில்தான் தேர்ந்தெடுத்திருப்பதாக தர்க்கம் புரிந்தார். நீங்கள் என்னை புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றார் மோட்வானி சோர்வுடன். அவ்வளவும் நடிப்பு. நம்மிடையே உள்ள வித்தியாசம் காரணமாயிருக்கலாம். ஜெனரேஷன் கேப் இல்லையா என்று நாகராஜன் மிசஸ் மோட்வானியை பார்த்தார். அவள் அவர் பார்வையை தவிர்த்தாள். பிரபல இடதுசாரி பத்திரிகையொன்றின் சமீபத்திய இதழில் சர்வகலாசாலைகளில் அமைதியின்மை ஏற்படுவதற்கு முதல் காரணமாக அவள் தலைமுறை இடைவெளியை அடையாளம் கண்டு விளாசி தள்ளியிருந்தாள். நமக்கு தேவை மேலும் மேலும் மாணவர்களுடைய அலை வரிசையில் சிந்திக்கத் தெரிந்த இளம் லெக்சரர்கள் என்று அறை கூவியிருந்தாள். அவளுடைய கவர்ச்சியில் கால் பங்கு கூட இல்லாத மிஸ்டர் மோட்வானியை பார்க்கும்போது இளம் லெக்சரர்கள் சர்வகலாசாலையில் வேண்டும் என்ற அவளுடைய தாகம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த இடதுசாரி பத்திரிகையில் வழக்கமாக எழுதுவதோடு இல்லாமல் அதன் ஆசிரியர் குழுவிலும் மிசஸ் மோட்வானி சம்பந்தப்பட்டிருந்தாள். இந்த சம்பவம் பல விஐபிகளுடைய அறிமுகத்தை அவளுக்கு சம்பாதித்து கொடுத்திருந்தது. ருஷ்யா சென்று வந்த சர்வகலாசாலை பிரதிநிதிகள் குழுவில் மோட்வானி இடம்பெற்றதற்கு அவள்தான் முக்கிய காரணம் என்று பேசிக்கொண்டார்கள். அவளுடைய அரசியல் சார்பு மட்டுமல்ல, 40லும் கட்டுக்குலையாத அவளுடைய உடலும் அவளுக்கு சாதகமாக இருந்தது. மொத்தத்தில் வலது, இடது, நடுப்புறம் முதலிய எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் மோட்வானியின் எதிர்காலம் பிரகாசம் நிறைந்த ஒன்றாக இருந்தது. சார், இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முயல வேண்டும் என்று மோட்வானி மறுபடி பேசத் தொடங்கினார். அவருடைய குரலின் சுருதியும் தோரணையும் இப்போது கணிசமான அளவு மட்டுப்பட்டிருப்பதை நாகராஜன் திருப்தியுடன் கவனித்தார். நான் ஒரு லட்சியத்தை, அடிப்படை கொள்கையை மனதில் கொண்டு பேசுகிறேன். நடைமுறையில் நம் அரசியலும் சரி, சர்வகலாசாலையும் சரி, இந்த லட்சியத்திற்கு பல மைல் தூரம் தங்கியிருப்பதை நான் உணராமல் இல்லை. இதை நாம் உணர்ந்தால் போதும் என்றார் நாகராஜன். அயோக்கியன், என்ன சப்பை கட்டுகிறான். அதே சமயத்தில் நடைமுறையில் உள்ள சில குறைபாடுகள் ஆரோக்கியமான ஜனநாயக போக்குகளுக்கு எதிராக நம்மை பிரிஜுடைஸ் செய்துவிடக்கூடாது. உதாரணமாக, உங்கள் பேச்சு பிடிக்கவில்லை என்பதற்காக எல்லா கிழவர்களிடமும் நாங்கள் பேசாமல் இருந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று மிசஸ் மோட்வானி மாதவனை பார்த்தாள். அவன் முகத்தில் பளிச்சென்று அவளுக்காக வேண்டி ஒரு அங்கீகார புன்னகை மலர்ந்தது. அவன் இன்னும் சில நாட்களில் தன்னுடைய தீசிஸை சமர்ப்பிக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் மோட்வானி மீட்டு நாயை கூட அவன் விரோதித்துக் கொள்ள தயாரில்லை. நாகராஜனை அந்த புன்னகை உசுப்பிவிட்டது. கிழவர்களை உங்களுக்கு பிடிக்காதுதான் மிஸ்ஸஸ் மோட்வானி என்றாரோ. மிஸ்டர் மோட்வானியின் முகத்தில் சவக்கலை ஏற்பட்டது. தயா அவசரமாக இதோ வருகிறேன் என்று எழுந்து சென்றாள். மாதவன் சின்னாபின்னமாக தொடங்கியிருந்த அந்த மாலை நேரத்தை மிக தாமதமாகி விடும் முன் காப்பாற்றும் அவசரத்துடன், இதென்ன, நாம் எல்லாம் ஒருவரோடொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோமா என்றான். மோட்வானி
அந்த துரும்பை நன்றியுடன் பற்றி கொண்டு, "உங்கள் அப்பாதான் தொடங்கினார்" என்றார். "அவர் எங்கள் மேல் மிக கோபமாயிருக்கிறார் போலிருக்கிறது" என்றாள் மிஸ்ஸஸ் மோட்வானி. "பிட்ச்." "நோ நோ" என்றார் நாகராஜன். "நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினேன், அவ்வளவுதான். மிஸ்டர் மோட்வானி, நான் தவறாக ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னியுங்கள்." "சேச்சே, தவறு என்ன இதில்? இது ஒரு சிநேகமான சர்ச்சை" என்றார் மோட்வானி. இப்படியாக அவர்களுடைய விவாதம் டயர் பங்க்சரான மோட்டாரைப் போல திடீரென்று பாதி வழியில் நின்று போயிற்று. அதற்கு செயற்கை சுவாசம் அளிப்பது போல ட்ரிங்க்ஸ் ஊற்றிய கண்ணாடி டம்ளர்களுடன் வந்தாள். நாகராஜனை தவிர மற்றவர்கள் ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கொண்டார்கள். சியர்ஸ்! இப்போது நாகராஜன் வெற்றிகரமாக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். அந்த அறையில் பரவிய ஜின்னின் மனமும் அவரை பார்த்து கொக்கரிப்பது போலிருந்தது. அவருடைய மாட்டுப்பெண் அவரை செக்மேட் செய்து விட்டாள். குடிக்காத அவர் அவருடைய கருத்துக்களுடன் சேர்ந்து சட்டை செய்ய லாயக்கற்றவராகிவிட்டார். புதிய உலகத்தின் துடிப்பையும் அசைவுகளையும் பற்றி அவர் என்ன கண்டார்? தயா தற்போது சர்வகலாசாலையின் துணைவேந்தராயிருந்த ஒரு வயதான மராத்திக்காரரின் பேசும் தோரணையை கேலியாக அபிநயம் பிடித்து காட்டினாள். அவர்கள் எல்லாரும் கண்களில் நீர் தழும்ப விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அந்த துணைவேந்தர் நாகராஜன் மிகவும் மதித்த ஒரு அறிஞர், பண்பாளர். நாகராஜனுக்கு இருந்த இந்த மதிப்பை அவருடைய மாட்டுப்பெண்ணும் அறிவாள். அவரை சீற்றம் கொள்ளச் செய்வதற்காகவே இப்படி செய்தால் போலும். சற்று நேரம் பொம்மை போல அசையாமல் உட்கார்ந்திருந்தார். பிறகு, "ஓகே, யூ கேரி ஆன்" என்று அவர்களிடம் சமத்காரமாக சொல்லிவிட்டு எழுந்து வந்துவிட்டார். காலையில் சலூனிலிருந்து வெளியேறிய போது உணர்ந்ததைப் போலவே இப்போதும் அவர் உணர்ந்தார். அந்த வீட்டுக்கு நல்ல வேளையாக ஒரு மொட்டை மாடி இருந்தது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அதுதான் அவருக்கு ஆச்சிரமம் அளித்தது. அவர் மொட்டை மாடிக்கு சென்று கைப்பிடி சுவர் மேல் சாய்ந்தாற்போல் நின்று கொண்டு கீழே தென்பட்ட காட்சிகளை வேடிக்கை பார்க்கத் தொடங்கினார். முன் தோட்டத்தில் கீழ் வீட்டு சிறுவனுடன் விளையாடிக் கொண்டிருந்த அணு நிமிர்ந்து அவரை பார்த்து கையை ஆட்டினாள். அவர் பதிலுக்கு அவளை பார்த்து கையை ஆட்டினார். கீழே வீட்டுச் சொந்தக்காரன் தன் குடும்பத்துடன் இருந்தான். இவர்கள் இருப்பது முதல் மாடியில். அவர் மொட்டை மாடியில் இங்கும் அங்குமாக உலாவத் தொடங்கினார். தன் வெளிப்பாடுகளை ஆராயத் தொடங்கினார். தான் உண்மையிலேயே மிக அதிகமாக பேசிவிட்டோமோ? சலூனில் தன்னை காலையில் வெளிப்படுத்திக் கொள்ளாதது அவரை உறுத்தி கொண்டே இருந்திருக்க வேண்டும். அது இப்படி அவரை வெடிக்கச் செய்திருக்க வேண்டும். அல்லது அவருடைய மகன், மாட்டுப்பெண் ஆகியோருடைய வாழ்க்கை முறை, மதிப்பீடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக அவர் போற்றி வரும் வெறுப்புணர்ச்சிதான் இத்தகைய சம்பாஷணைகளின் போது தழும்பி விடுகிறதோ? அல்லது அவர் காலத்தில் SSLC வரைதான் படித்திருந்தார் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை காரணமாக அவருடைய மகனைப் போல மேல் படிப்பு படித்தவர்கள் கூட்டம் எவ்வளவு மேலோட்டமானதென்று தனக்குத்தானே நிரூபித்துக் கொண்டு திருப்திப்படுத்திக் கொள்ள அவர் விரும்புகிறார் போலும். தனக்குள் பதுங்கியிருந்த துவேஷங்களும் குரோதங்களும் அவரை எப்போதும் போல அன்றும் வெட்கமடையச் செய்தன. நான் என்னை சற்று முன் வெளிப்படுத்திக் கொண்ட முறை மிக ஆபாசமானது என்று அவர் நினைத்தார். இல்லை, வெளிப்படுத்தி கொண்ட முறை கூட ஆபாசமானதில்லை. உள் நோக்கம் ஆபாசமானது. முந்தின நாள் மாலை சினிமா தியேட்டரில் நடந்த நிகழ்ச்சியை அவர் நினைத்து கொண்டார். சாதாரணமாக அவர்கள் சினிமாவுக்கு போகும்போது தான் வரவில்லை என்று வீட்டிலிருந்து விடுவார் என்றாலும் நேற்று என்னமோ அபூர்வமாக அவரும் அவர்களுடன் சென்றிருந்தார். ஒரு அசட்டு பெசட் என்ற இந்தி படம். அவருக்கு தலையை வலிக்கத் தொடங்கிவிட்டது. இன்டர்வெல்லுக்கு சற்று முன்பாக வெளியே வந்து காஃபி ஸ்டாலில் காஃபி ஆர்டர் செய்தார். ஒரு வாய் அருந்தினார். கன்றாவியாக இருந்தது. இந்த காப்பிக்கு 75 பைசாவா? என்ன கயவாளித்தனம்! வேறு சிலரும் அந்த காஃபியை உறிஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் எந்தவிதமான பாவமும் இல்லை. உலகமே ரோஷமற்று போய்விட்டதாக அவருக்கு தோன்றியது. இதுபோன்ற படங்களை பார்க்கிறார்கள், இதுபோன்ற காஃபியை குடிக்கிறார்கள். அவர் டங் என்ற ஓசையுடன் காஃபி கோப்பையை கவுண்டரில் வைத்தார். "இந்தாப்பா" என்று காஃபி கொடுத்து கொண்டிருந்தவனை கூப்பிட்டார். அவன் அவர் அருகில் வந்தான். "இதென்ன காஃபியா?"
ஆமா சாப். இல்ல, இது காஃபியே இல்ல. அவன் பேசாமல் நின்றான். இது காபி இல்ல என்றார் அவர் மீண்டும். சுற்றியிருந்தவர்கள் அந்த பக்கம் பார்க்கத் தொடங்கினார்கள். காஃபி தான் சாப். இல்ல, இவ்வளவு பேர் குடித்தார்கள், யாரும் எதுவும் சொல்லவில்லை. நீங்கள்தான். அவர்களுக்கு சுரணை இல்லை, உனக்கு வெட்கமில்லை. எதையோ ஒன்றை காப்பி என்று ஏமாற்றி இவ்வளவு பணம் வேறு பறிக்கிறாயே அயோக்கிய ராஸ்கல். கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கள். உனக்கு மரியாதை வேறா, திருட்டு ராஸ்கல். அவ்வளவுதான். அவன் அவர் சட்டையை பிடித்து விட்டான். இதற்குள் இன்டர்வெல் விட்டு அங்கு நிறைய கூட்டம் கூடிவிட்டது. பலர் அவர்களிடையில் குறுக்கிட்டு அடிதடி நேராமல் விலக்கிவிட்டார்கள். அந்தச் சமயம் அவனுடைய மகனும் வெளியே சென்ற அப்பாவை இன்னும் காணோமே என்று அங்கே தேடிக்கொண்டு வந்துவிட்டான். அந்த வெளிப்பாட்டை இப்போது நினைத்து பார்க்கும்போது அவருக்கு பெருமையாக இருந்தது, துக்கமாகவும் இருந்தது. சண்டையை பிரித்து விட்டார்களே தவிர காஃபியின் தரத்துக்கு எதிராக அவர் உயர்த்திய குரலுக்கு பலம் சேர்க்க யாரும் முன்வரவில்லை. அவர்க்குதான் ருசி கெட்டுப்போய்விட்டதா? ருசியின் அடிப்படைகளே மாறிவிட்டனவா? எப்படி இருந்தாலும் அந்த வெளிப்பாடு தூய்மையானது. இன்றைய வெளிப்பாடுகளைப் போல மோட்வானி போன்றவர்கள் வாழ் வெறுப்பு, மாட்டுப்பெண்ணின் வாழ் அதிருப்தி போன்ற உணர்வு கரைபடியாதது. அவர் தன்னை இன்னமும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன் வெளிப்பாடுகளை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவருக்கும் இள வயதில் விதவையாக்கப்பட்டு அவருடனேயே தங்கி அவருடைய தாம்பத்திய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களை நரகமாக்கிய அவருடைய தமக்கைக்கும் என்ன வித்தியாசம்? அவளுக்கு கல்யாணியிடம் தவறு கண்டுபிடிப்பதன் மூலமாகத்தான் தன் முக்கியத்துவத்தை ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அவருக்கும் அதுபோல. சேச்ச, இது அந்த காலமில்லை. அவருடைய மனைவி தன் நாத்தனாரை சகித்து கொண்டதைப் போல அவருடைய மாட்டுப்பெண் அவரை சகித்து கொள்ள மாட்டாள். அவள் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதும் நியாயமாகாது. இந்த அளவாவது அவள் அவரை சகித்துக் கொள்கிறாளே என்று, வேளா வேளைக்கு சோறு போடுகிறாளே என்று அவர் நன்றியுடன் இருக்க வேண்டும். அவர்களின்றி அவரால் இருக்க முடியாது. அணுவை பிரிந்து நிச்சயமாக இருக்க முடியாது. தனிமையை போக்கிக் கொள்ள அவர் அவர்களையே நம்பியிருப்பவர். தனிமை அவருக்கு பிரியமானதில்லை. நேற்று சினிமா தியேட்டரில் ஒரு கணத்துக்கு அந்த பெருங்கூட்டத்திடையே தன் தனிமையை அவர் உணர்ந்தார். நேற்று அங்கே அவருடைய எதிர்ப்புக்கு துணை கிடைக்காததுதான் இன்று சலூனில் அவரை தயங்கச் செய்திருக்க வேண்டும். தனிமையை பற்றிய பயம்தான் இறுதியில் மனிதனுடைய பாய்ச்சலை கட்டுப்படுத்துகிறது, அவனை சமரசங்களில் சிக்க வைக்கிறது. அவருடைய மகனும் மாட்டுப்பெண்ணும் மட்டும் தம் வர்க்கத்தினரிடமிருந்து வேறுபடுகிறவர்களாய் இருக்க வேண்டுமென்றும் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் எதிர்பார்ப்பது எப்படி நியாயமாகும்? ஒருவேளை அதன் மூலம்தான் அவர்களுடன் சேர்ந்து வசிப்பதை அவர் நியாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் போலும். அட சுயநலக்கார கிழவா! அவர் மீண்டும் கைப்பிடிச்சுவர் அருகில் சென்று சாலையை பார்த்தார். அவருடைய மகன், மாட்டுப்பெண், மோட்வானி தம்பதியர் நால்வரும் அப்போதுதான் வீட்டிலிருந்து வெளிப்பட்டு சாலையில் நடந்து கொண்டிருந்தார்கள். மோட்வானி எதற்கோ உரக்க சிரித்தார். அவருடைய மாட்டுப்பெண் தான் மறுபடி நகைச்சுவை மிளிர எதையாவது சொல்லியிருக்க வேண்டும். அவள் அவருடைய மகனை கவர்ந்த அவனுடைய எதிர்பண்பினள். அப்படியானால் அவள் கல்யாணியின் மறுபுறமா? கல்யாணியின் சுயநலமின்மை, நேர்மையான வெளிப்பாடுகள், தீவிர நம்பிக்கைகளும் அவற்றுக்காக போராடும் துணிச்சலும். கீழே அணு இன்னமும் அந்த சிறுவனுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். வீட்டுச் சொந்தக்காரன் ஒரு ஈசி சேரில் சாய்ந்தவாறு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். நாகராஜன் நிற்பதை கவனித்து, கீழே வாருங்களேன் என்று சைகை செய்தான். நாகராஜன் படிகளில் இறங்கி கீழே சென்றார். அவன் அருகில் இருந்த காலி நாட்காலியில் உட்கார்ந்தார். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? இந்த சலூனில் இருந்த நாவிதனை யாரோ என்று கத்தியால் குத்திவிட்டார்களாம் என்றான் வீட்டுக்காரன். நாகராஜனுக்கு படிகளில் இறங்கி வந்ததால் ஏற்பட்ட இதய படபடப்பு இப்போது மேலும் அதிகமாவது போலிருந்தது. யார் என்று பதற்றத்துடன் தனக்கு வழக்கமாக பண்ணிவிடும் நாவிதனை விவரித்தார். அவன்தான் என்று வீட்டுக்காரன் ஊர்ஜிதப்படுத்தினவுடன், இதை நான் எதிர்பார்த்திருந்தேனா என்ன
என்று தன் விசாரணைக்காக அவர் வெட்கினார். பிறகு ஒரு லேசான நம்பிக்கையுடன், ஒரு லேசான பயத்துடன் கேட்டார், உயிருக்கு ஆபத்தில்லையே? வீட்டுக்காரன் உதட்டை பிதுக்கினான். ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்து விட்டதாம். குத்தினது யார் தெரியுமா? ஒரு 18 வயது பையன். ஆம், முள்ளங்கியும் கொய்யாப்பழமும் நறுக்கிக் கொண்டிருந்த அந்த பையனாகத்தான் இருக்கும். அவர் மேலே பேசவில்லை. ஒருவேளை தன்னால் இது நடக்காமல் தவிர்க்க முடிந்திருக்கலாம். தன் கைகளிலும் அந்த நாவிதனின் இரத்தக்கரை படிந்திருப்பது போன்ற பிரமை அவருக்கு ஏற்பட்டது. வெளியே திடீரென்று அவருக்கு பரிச்சயமான அந்த மோட்டார் சைக்கிள் ஓசை தூரத்தில் மெல்லியதாக கிளம்பி கிடுகிடுவென்று வேகமாக உயர்ந்தவாறே அருகில் நெருங்கி உச்சகட்டத்தை அடைந்து அவர்கள் செவிகளை அதிரச் செய்துவிட்டு மறுபடியும் தூரத்தில் தேய்ந்து மறைந்தது. தாத்தா, ஆத்துக்கு போலாமா என்றாள் அனு அவர் அருகில் வந்து. அவர் அந்த குழந்தையின் பரிசுத்தமான ஸ்பரிசத்தினால் தன்னை கழுவிக்கொள்ள விரும்பியவரைப் போல அவளை அவசரமாக தன்னுடன் சேர்த்து இறுக அணைத்து கொண்டார்.